பயோ ரெமிடியேஷன் நம்முடைய 4th லெசனில் வர சாப்டர் தான். இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் பார்த்தோம்னா அதோட தொடர்ச்சியாக வர்றது தான் இது. பயோ அப்படின்னா உயிரியல், பயோ உயிருள்ளவை. அந்த உயிரியை வச்சே நம்ம வந்து சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துறது, திருத்தம் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது. ஸோ எதை கரெக்ட் பண்ணுறோன்னா சுற்றுச்சூழலை, என்விரான்மெண்ட்டை க்ளீனப் பண்ணுறோம். இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த யூஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பிளான்ஸ் டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா, ஃபங்கஸ், ஆல்கே, பிளான்ஸ் இதெல்லாம் வச்சு டு மேனேஜ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். சுற்றுச்சூழலில் மாசு, பொல்யூஷன்னா சுற்றுச்சூழலை சீர்கேடடைய செய்கிறது. சுற்றுச்சூழலை சீர்கேடு செஞ்ச பொல்யூஷன், இந்த மாசு பொருட்களை க்ளீனப் பண்ணுறோம். மேனேஜ்னா க்ளீனப் பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம். இட் இஸ் அன் அப்ரோச் இஸ் டு ட்ரீட் வேஸ்ட் இன்க்ளூடிங் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேட்டர் அண்ட் சாலிட் வேஸ்ட்டு. வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேட்டர்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா, இண்டஸ்ட்ரியல் வாட்டர் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவு நீர், அதில் மைக்ரோ ஆர்கானிசத்தை வளர்ப்பாங்க. அதுக்குன்னே சில பாக்டீரியாக்கள்லாம் இருக்குது, ஃபங்கஸ், ஆல்கைலாம் இருக்குது. அது என்ன செய்யணும்னா ஆக்சிஜன் அதிகமாக வெளியில் எமிட் பண்ணணும். இப்போ ஆக்சிஜன் வெளில வரும்போது அந்த வாட்டர் வந்து சுத்தமான தண்ணியாக மாறிடும். அடுத்து பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் இஸ் அப்ளை டு த ரிமூவல் ஆஃப் ஆயில்ஸ். இந்த கப்பல்லாம் கடலில் வரும்போது நிறைய ஆயிலை கொட்டிடும். அந்த ஆயிலை, அந்த கடல் நீரை சுத்தப்படுத்துறதுக்காக, தண்ணியில் இருக்கக்கூடிய ஆயிலை சுத்தப்படுத்துறதுக்காக பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் உயிரி வெளித்திருத்தம் மூலமாக செய்கிறாங்க. எப்படின்னா ஆயில் ஈட்டிங் பாக்டீரியா, சூடோமோனஸ் பொட்டேட்டோன்னு ஒரு டைப் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அது வந்து ஆயிலை சாப்பிடும். அந்த ஆயிலை சாப்பிட்டுச்சுன்னா அந்த இடம் க்ளீனப் ஆகிடும். அடுத்து பெட்ரோகெமிக்கல் ரெசிடீஸ்னால் பெரிய பெரிய ஒர்க் ஷாப்பில், கார் ஷாப்பு, மெக்கானிக்கல் ஷாப்பு, அங்கெல்லாம் வந்து நிறைய ஆயில் கொட்டிடும். அந்த ஆயில் கொட்டுறதுனால அந்த மண் வளம் இல்லாமல் போயிடும். ஸோ மண்ணுக்குள்ளார பூந்து, அந்த நிலத்துக்குள்ளார பூந்து அந்த நிலத்தை சுற்றி இருக்கிற பகுதியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதை சாப்பிட்ற பாக்டீரியா, ஃபங்கஸை வளர்ப்பாங்க. அப்புறம் பெஸ்டிசைட், நம்ம வயலுக்கு போடுற களைக்கொல்லி, இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுவும் மண்ணோட வளத்தை பாதிச்சிடும். மெட்டல்ஸ்லாம் அக்குமுலேட் ஆகி அந்த பெஸ்டிசைடில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லாம் வந்து மண்ணை வந்து வேஸ்ட் பண்ணிடும். ஸோ அதை சாப்பிடக்கூடிய பாக்டீரியாவும் மண்ணில் வளர்த்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறாங்க. அதுதான் பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷன் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் மோர் சஸ்டைனபிள் தன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் மெத்தட் ஆஃப் ரெமிடியேஷன்ஸ். சுற்றுச்சூழலில் வந்து நிலைநிறுத்தி வைக்கிறது ஃபிசிக்கல் முறையாகவும் கெமிக்கல் மெத்தடாகும். ஸோ இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசத்தை வச்சு இந்த சாலிட் வேஸ்ட்டு, இந்த இடத்துல நம்ம ஒன்று படித்தோம்ல, சாலிட் வேஸ்ட், அந்த சுகர் கேன் மெலாசஸ்லாம் இருக்குல்லையே, அந்த பெரிய பெரிய தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவு நீர்லேருந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு, அந்த வேஸ்ட்லேருந்து நல்ல பொருளாகவும் எடுத்து சுற்றுச்சூழலை பாதிக்காமல் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கிறாங்க. அது எது, இந்த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ்ங்கிறாங்க. அப்போ மண்ணிலையோ இல்லை தண்ணியிலோ லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது நம்ம க்ளீனப் பண்ணிடுறோம். அதை ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், லைக்கன்ஸ். அது ஒரு பொல்யூட்டன் இண்டிகேட்டர்ஸ். இந்த ஊட்டி அங்கே சுத்தமான இடத்துல மட்டும்தான் இது வளரும். எங்கெல்லாம் லைக்கன் இது வந்து மரத்தில் அப்படியே வெள்ளை வெள்ளையாக பட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்குது, பொல்யூஷன் இல்லாமல் இருக்குது. பெரிய பெரிய தோட்டத்திலலாம் வந்து பெரிய பெரிய ட்ரீஸ்லாம் இந்த ஆக்சிஜன் அதிகமாக வெளியில் எமிட் ஆகிறதுனால சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்சிஜன் அதிகமாக இருக்கனால பியூர் ஏர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த லைக்கன் இருக்கும். எங்கெல்லாம் வந்து பொல்யூஷன் இருக்கோ அங்கே வந்து லைக்கன் இருக்காது. அதை வச்சுமே வந்து சூழலை வந்து ரெமெடி பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, பயோரெமிடியேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு எப்படின்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. யூஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் மைக்ரோபியல் பாப்புலேஷன் இண்டிகேட்டர் ஸ்பீசஸ். அப்போ லைக்கன் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்பீசஸ் இருக்கா இல்லையா, லைக்கன்கிற இந்த ஸ்பீசஸ் அந்த உயிரி இருக்கா இல்லையா, அதை வச்சு அங்கே வந்து சூழ்நிலை சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். அது வந்து பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இருக்கா இல்லையாங்கிறது இண்டிகேட் பண்ணுறது. இப்போ வந்து ஊட்டி, கொடைக்கானல் அது இருக்குது, அங்கே வந்து சூழல் வந்து சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். பயோரெமிடியேஷன் வித் அடிஷன் அடாப்டட் டிசைன் மைக்ரோபியல் இன்னாக்லேட்ஸ். நம்மளே மைக்ரோபியலில் டிசைன் பண்ணுறோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா சூடோமோனஸ் பொட்டேட்டோங்கிற பாக்டீரியா வந்து ஆயில் ஈட்டிங் பாக்டீரியா, எண்ணெயை சாப்பிடக்கூடிய பாக்டீரியா. சூப்பர் பக்குன்னு பேரில் வந்து இப்போ கிடைக்குது. அதை போடும்போது கடல்லையோ தண்ணியிலையோ போடும்போது இந்த எண்ணெயெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திடும். யூஸ் ஆஃப் பிளான்ஸ் பயோரெமிடியேஷன் க்ரீன் டெக்னாலஜி. இது சாதாரணமாக நம்ம வீடுகளில் நிறைய மரம் வளர்த்தாக்க சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்குது இல்லையா, அப்போ க்ரீன் டெக்னாலஜி. சைனோபாக்டீரியம், அந்த அட்மாஸ்பியர் நைட்ரேட்டை மாற்றி கொடுக்குற பாக்டீரியா, அதெல்லாம் வந்து க்ரீன் டெக்னாலஜியில் தான் வரும். ஸோ இதுதான் பயோரெமிடியேஷன். புக் பேக்கில் இருக்குது. வாட் இஸ் பயோரெமிடியேஷன், கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் பயோரெமிடியேஷன். இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் புக் பேக் கொஸ்டின் தான், படிச்சுக்குங்கம்மா.